வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தியாக தீபம் அன்னை பூபதியின் 38வது நினைவேந்தல் மாதம் ஆரம்பம். யாழ் பல்கலைக்கழகம் முன்பாக திரண்ட மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து ஆரம்பமான போராட்டம். எரிபொருள் QR குறியீட்டை பெற முடியாதவர்களுக்கு புதிய தீர்வு. மஹிந்தவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு, வெளிச்சத்துக்கு வந்த 60 மில்லியன் மோசடி. இலங்கையில் அடையாளம் காணப்படாத 5000 காச நோயாளர்கள், சுகாதாரத்துறை எச்சரிக்கை. நடுவீதியில் தலைக்கவசத்தால் தாக்குதல், தப்பியோடிய நபர் CCTVயில் பதிவான சம்பவம். ஆம்புலன்ஸ் மோதியதில் சிதைந்த முச்சக்கர வண்டி, ஒருவர் பலி, 4 படுகாயம். தமிழர் பகுதியில் துயரம், கொழும்புக்கு நண்பரை வழி அனுப்பிய இளம் அரச உத்தியோகத்தருக்கு நேர்ந்த கதி. நண்பர்களுடன் கடலில் சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்ட மாணவன் நீரில் மூழ்கி பலி. தனியே வசித்து வந்த மூதாட்டி சடலமாக மீட்பு, கழுத்தில் காயம், போலீசாருக்கு சந்தேகம். குவைத்தின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல். துபாய்க்கான விமான சேவைகள் ஏப்ரல் இறுதி வரை நிறுத்த முக்கிய நிறுவனத்தின் முடிவு. கார்த்திகை தீபமாக இஸ்ரேலை காட்சியளிக்க வைத்த ஈரானின் கொடிய தாக்குதல். தொடர்பென விரிவான செய்திகள். தமிழினத்துக்காய் உயிர்நீத்த தியாக தீபம் அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் மாதம் இன்று மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நாவலடியில் உள்ள அன்னாரின் நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி மௌன அஞ்சலி செலுத்தி அன்னை பூபதி மாதத்தை ஆரம்பித்து வைத்தனர். இதைத் தொடர்ந்து அன்னை பூபதியின் மகள் மற்றும் உறவினர்கள் நினைவு தூவியில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் செங்கரடி பிரதேச சபை உறுப்பினர் அழகையா தேவகுமார், மௌனதீவு பிரதேச சபை உறுப்பினர் செல்வகுமார் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயம் ஒன்றில் கடந்த 1988ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த அன்னை பூபதி தொடர்ந்து 32 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த உலகை விட்டு பிரிந்தார். இந்திய இராணுவத்தை வெளியேறுமாறும் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறும் 9 அம்ச கோரிக்கை முன்வைத்து அன்னை பூபதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். இதேவேளை வடமாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குள பிரதேசத்தில் விசேடமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் தியாகத்தாய் அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டின் ஆரம்ப நாள் நிகழ்வு காலை 10:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் போராளிகள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள், பெண்கள் அமைப்பினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதேவேளை குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இதனை ஆயத்தம் செய்திருந்தனர். அது மட்டுமன்றி அன்னை பூபதி அம்மா அவர்களின் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கிய நாளின் நினைவு கூர்ந்து இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையத்தில் அவருக்கு விசேட அஞ்சலி செலுத்தப்பட்டது. அது மட்டுமன்றி வவுனியாவிலும் இன்றைய தினம் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது. விசாரணை என்ற பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரைகளை இன்றைய தினம் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டம் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி கருப்பு கொடியேற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக 3 மாணவர்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அளிக்கப்பட்டனர். அதனை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அனுரவின் ஆட்சியில் இடம்பெறும் அடக்குமுறைகளை நிறுத்துமாறும் இனிமேல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறும் ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளுக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடாது என்றும் விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகத்தோடு நிறைவு செய்யுமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளுக்காக மாணவர்கள் சென்றுள்ள நிலையில் அவர்கள் திரும்பி வரும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வாயில் மாணவர்களால் மூடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. நாட்டில் எரிபொருள் விநியோகத்துக்காக தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் உள்ளவர்களுக்காக மற்றொரு தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வேறு தொலைபேசி இலக்கங்களின் கீழ் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான எரிபொருள் QR குறியீடுகளை மீளப் பெற்றுக்கொள்வதற்காக இன்று முதல் புதிய நடைமுறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2026 மார்ச் 14ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் QR குறியீட்டை மீளப்பெறும்போது அந்த பதிவை மேற்கொண்ட தொலைபேசி இலக்கம் பயன்பாட்டில் இல்லாமை அல்லது வேறொருவரிடம் இருப்பதால் பொதுமக்கள் எதிர்கொண்ட அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் இந்த புதிய அம்சம் அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை வாகனத்தின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வாகன இலக்கம் மற்றும் CSC இலக்கத்தை சரியாக உள்ளிடுவதன் மூலம் இந்த புதிய வசதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஏற்கனவே வேறொரு இலக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டாலும் 2026 மார்ச் 14 முன்னதாக இருத்தல் வேண்டும். உங்களிடமுள்ள சரியான தகவலை உள்ளிட்டு தற்போதுள்ள பதிவை ரத்து செய்து உங்களின் புதிய தொலைபேசி இலக்கத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான பரிவர்த்தனை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மொத்தம் 60 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் சந்தேக நபராக உள்ள கபில சந்திரசேன அளித்த வாக்குமூலத்தின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது சந்திரசேனவை ஏப்ரல் 2 வரை மேலும் விளக்கமறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் பின்னணியாக 2012-2013 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக விமானங்களை வாங்கிய ஒப்பந்தத்தில் ஊழல் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதன்படி ஏர்பஸ் நிறுவனத்துடன் 6A330 மற்றும் A350 விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சுமார் 5000 காசநோயாளர்கள் சமூகத்திலினும் அடையாளம் காணப்படாமல் உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிய காசநோய் கட்டுப்பாடு மற்றும் தொற்றுநோய் தடுப்புக்கான தேசிய வேலைத்திட்டத்தின் பணிப்பாளர் வைத்தியர் பிரமிதா சாந்திலதா இந்த தகவலை வெளியிட்டார். கடந்த ஆண்டில் நாட்டில் உத்தியோகபூர்வமாக 8726 காசநோயாளர்கள் பதிவானதாகவும் அவர்களில் ஆண்கள் 5622 பேர் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குளியாப்பட்டி மீகோட்டுவ சந்தியில் மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றொரு மோட்டார் சைக்கிள் சாரதியை தன்னுடைய தலைக்கவசத்தால் தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளார். குளியாப்பட்டி பன்னல வீதியிலிருந்து வந்த நபர் ஒருவர் குளியாப்பட்டியிலிருந்து மாதவை நோக்கி பிரதான வீதிகூடாக சென்ற மற்றொரு மோட்டார் சைக்கிள் சாரதியை வழிமறித்து தாக்கியுள்ளார். இந்த தாக்குதல் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து உத்தியபூர்வ முறைப்பாடு எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். குருநாகல் குளியாப்பட்டி பிரதான வீதியின் லபுலாய பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற கோர விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 4 படுகாயமடைந்தனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் அதிவேகமாக வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் லவயாய பகுதியில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் வீரியத்தில் முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்து அதில் பயணித்தவர்கள் காயமடைந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த ஐவரும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் மாவனெல்ல பிரதேசத்தில் வசிக்கும் 49 வயதுடைய நபர் என்றும் அவர் பாதனைகள் விற்பனை செய்வர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏனைய நால்வரும் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக ஆம்புலன்ஸ் சாரதியை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு செல்லும் நண்பனை பேருந்தில் அனுப்பிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த முல்லைத்தீவு மாவட்ட செயலக உத்தியோகத்தருக்கு விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்து நேற்று இரவு 11:30 மணிக்கு முல்லைத்தீவு புதுக்குடியிலிருந்து முல்லைத்தீவு வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. இளம் குடும்பசரி மோட்டார் சைக்கிள் வெகு கட்டுப்பாட்டை இழந்து வீதியிலிருந்து விலகி வீதியோரம் என்ற மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகி அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர் ஒருவரை கொழும்பு பேருந்தில் அனுப்பிவிட்டு தன்னுடைய வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றும் 37 வயதுடைய புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டம் கபராதுவ ஹண்டிவத்த பகுதியில் கடலில் நீராடிய சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் கபராதுவ பகுதியைச் சேர்ந்த 16 வயது பாடசாலை மாணவன் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சிறுவன் சில நாட்களுடன் சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கியுள்ளார். இதன்போது பிரதேசவாசிகள் மற்றும் கடற்படை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் அவர் மீட்கப்பட்டு கராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிற்பாடு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கம்பகா கிரிந்திவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிஸ்வெல்ல பகுதியில் நேற்று மாலை வீடொன்றில் மூதாட்டி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் வீட்டில் தனியாக வசித்து வந்த கிரிந்திவல பகுதியைச் சேர்ந்த 70 வயதுடைய மூதாட்டி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தார். உயிரிழந்த மூதாட்டியின் களத்தில் துணியொன்று சுற்றப்பட்டதோடு அவரின் காது பகுதியில் காயங்கள் காணப்பட்டன. சந்தேகத்திற்கிடமான முறையில் குறித்த மூதாட்டி உயிரிழந்ததால் இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் 61 வயதுடைய நபரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். எனினும் இந்த கொலைக்கான சரியான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிந்திவல போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். குவைத்தின் மிக பெரும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான மினா அல் அகமதி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் ஒரு செயல்பாட்டு மையத்தின் மீது இன்று காலை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் அங்கு தீப்பரவல் ஏற்பட்டதாக குவைத் பெட்ரோலியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குவைத் ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியின்படி குவைத் நேஷனல் பெட்ரோலியம் நடத்தும் இந்த ஆலையின் ஒரு பிரிவு ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்கானது.
தாக்குதலால் ஏற்பட்ட தீயை அவசர குழுக்களும் தீயணைப்பு படையினரும் உடனடியாக கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங்கின் முன்னணி விமான போக்குவரத்து நிறுவனமான கேத்தே பசிபிக் மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெறும் போரின் காரணமாக துபாய்க்கான தமது விமானங்களை ரத்து செய்துள்ளது. புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் மத்திய கிழக்கில் உருவாகி வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு துபாய்க்கு வரும் மற்றும் செல்லும் அனைத்து விமானங்களும் 2026 ஏப்ரல் 30 வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபடி அடுத்த சில நாட்களில் எங்கள் விமான அட்டவணையில் மேலும் மாற்றம் ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் 19 நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரான் நேற்றிரவு மேற்கொண்ட பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலில் குறிப்பாக இஸ்ரேலை அதிரச் செய்துள்ளது. மேலும் குறித்த தாக்குதலில் இஸ்ரேலைச் சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இது ஈரானின் பழிவாங்கல் நடவடிக்கையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விடுத்த பல அலைகளாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மத்திய இஸ்ரேலில் குறிப்பாக ரமத்கான் பகுதியில் தாக்குதலை நிகழ்த்தியுள்ளன. இதில் கிளஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் மற்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த ஏவுகணை வானில் பிரிந்து பல சிறு குண்டுகளாக பரவி தாக்கும் திறன் கொண்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய அவசர சேவை அமைப்பான மேகன் டேவிட் அரோன் தெரிவித்தபடி ரமத்கான் பகுதியில் உள்ள ஒரு வீட்டு கட்டிடத்தில் ஏற்பட்ட தாக்குதலில் 70 வயதை நெருங்கிய தம்பதியினர் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.